வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மு சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸு இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவில். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களோ, இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னாலும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினில் இதை பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னு 2 இடத்துல இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் 1 2 3 இடத்துல இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த 2 செட்டையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் தனியாக எடுத்து எழுதினேன் அப்படின்னா x + y - 5 = y - z. இது இந்த 3 வந்து கிராஸாக போகும்போது இந்த சைடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறத மட்டும் நான் எடுத்து எழுதுகிறேன். 1/3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டப்போ 3ன்னு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், x + y - 5 = 3 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள், 3y - 3z. ஓகேங்களா? இப்போ y z எல்லா வேரியபிளும் ஒரு சைடு, நம்பர் ஃபுல்லாக ஒரு சைடு கொண்டு வாங்க. x + y -3y - 3z இந்த சைடு வரும்போது +3z. இந்த -5 = அந்த சைடு போகும்போது +5. ஓகேங்களா? இப்போ 2 இடத்துல y இருக்குது, ரெண்டையும் ஒரே y ஆக்குங்க. +1 -3, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா -2y +3z = 5. இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே இது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறத அப்படியே எடுங்க. ஸோ என்ன இருக்குது, y - z, இந்த 2x மட்டும் இந்த சைடு கொண்டு போங்க, -2xன்னு வருமா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கதை அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இந்த சைடு இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுகிறேன், 2x. இந்த y - z அந்த சைடு கொண்டு வரும்போது -y + zன்னு மாறும். ஓகேங்களா? இந்த -11 இந்த சைடு கொண்டு வரும்போது +11 மாறும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன அப்படின்னா, இந்த 2x அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் நம்மளுக்கு எப்போவுமே ப்ளஸில் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக 2x ப்ளஸில் இருக்கிறதுனால அந்த சைடே வச்சுருக்கேன். இந்த +y அந்த சைடு வரும்போது -y -z அந்த சைடு வரும்போது +z. ஸோ எல்லாமே இந்த சைடு வந்துருச்சு. இந்த -11 இந்த சைடு போகுது, +11. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த 2 செட்டை எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எடுத்திங்கன்னா 2x - 11 = 9 இந்த மைனஸ்ன்றது எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் காமன். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா -x - 2z. ஓகேங்களா? ஸோ இங்கே 2x இருக்குது, அதனால் இந்த -x இந்த சைடு கொண்டு வரேன், 2x + x. அடுத்தது -2z இந்த சைடு வரும்போது +2z = 9. இந்த -11 அந்த சைடு போகும்போது +11. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2x + x 3x + 2z = 11 + 9 20. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷனும் வந்துருச்சு. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி x என்ன, y என்ன, z என்னன்னு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சாமான்லாம் நமக்கு இந்த ஈக்குவேஷன் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து x, y, z என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா x, y, z இருக்குது. இதுலேயும் x, y, z இருக்குது. இதில் x, z இருக்குது. அப்போ இதில் 2 ஈக்குவேஷனில் வந்து நான் ஒய்யை கேன்சல் பண்ணால் x, z எனக்கு கிடைக்குமா? ஸோ அப்போ x, z வச்சு எக்ஸையோ இல்லை இஜெட்டையோ எலிமினேட் பண்ணோன்னா ஒரு வேரியபிள் கிடைக்கும். இல்லைங்களா? அதை தான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதை நான் ஒய்யை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதுங்க. x - 2y + 3z = 5. செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணால் ஒய் கேன்சல் ஆகும். இங்கே -y இருக்குது, இங்கே -2y இருக்குது. அப்போ × 2 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை. ஸோ 2x × 2 4 -y × 2 -2y + z × 2 2z 11 × 2 22. ஓகேங்களா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டில் இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் சைனு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? சப்ட்ராக்ஷன் நடக்கும்போது ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஓகேங்களா? இப்போ x - 4x என்ன வரும், -3x -2y + 2y கேன்சல், 3z - 2z + z 5 - 22 -17. ஓகேங்களா?
ஸோ இது வந்து என்னது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் 3x ப்ளஸில் இருக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷன் 3x மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம மறுபடியும் எழுதுறேன். 3x ப்ளஸ் 2y = 20. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனை எழுதுறேன். மைனஸ் 3x இங்கே வந்து 2z இருக்குது. ஓகேங்களா, 3x ப்ளஸ் 2z = 20. நான் y போட்டிருக்கேன். ஸோ 2z = 20. 3x ப்ளஸ் z = -17. ஓகேங்களா, ஸோ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்திருக்கேன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் ஃபோர்த் ரெண்டையுமே டைரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா +3 -3 கேன்சல். 2z ப்ளஸ் 3z. ஓகேங்களா, 2z ப்ளஸ் z 3z. 20 - 17 3. ஸோ 3z = 3. அப்போ z என்ன வரும்? 3. இந்த 3 இந்த பக்கம் வரும்போது 1. ஓகேங்களா, ஸோ 3/3 z = 1. ஸோ z = 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சப் z = 1 எந்த ஈக்குவேஷனில் போட்டால் நமக்கு செட் ஆகும்? எக்ஸும் இஜெட்டும் இருக்க இடத்துல போட்டால் தான் நமக்கு செட் ஆகும். ஸோ இந்த தேர்ட்லேயும் இருக்குது, ஃபோர்த்தில் இருக்குது. தேர்டை விட எனக்கு ஃபோர்த்து ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் ஃபோர்த்தில் அப்ளை பண்ணுறேன். இன் 4. ஓகேங்களா, ஸோ -3x ப்ளஸ் z = -17. -3x இஜெட்டுக்கு பதிலாக 1 போடுங்க. -17. -3x = -1 அந்த சைடு வரும்போது -17 -1 -18. -3x = -18. x = -18 டிவைடட் பை -3. மைனஸும் மைனஸும் கேன்சல். 3 3 கட் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ x = 6. ஸோ நம்மளுக்கு எக்ஸு கிடச்சிருச்சு, இஜெட்டு கிடச்சிருச்சு. இப்போ எதில் வேணாலும் நம்ம போட்டோன்னா ஒய் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x - 2y இருக்குது, இங்கே 2x - y எதில் வேணாலும் போடலாம். நான் இதில் போடுறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ சப் x = 6 அண்டு z = 1. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆன்சர் வரும்போதெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். நான் செகண்ட் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டில் போட்டுட்டேன். ஸோ அப்போ எக்ஸு -2y ப்ளஸ் 3z = 5. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பதிலாக 6 போடுறேன், 2y தெரியாது, இஜெட்டுக்கு பதிலாக 1 போடுறேன். ஓகேங்களா, = 5. ஸோ 6 + 3 கரெக்டாக 6 - 2y 1 × 3 3 = 5. 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 9 - 2y = 5. -2y = 5 - 9. ஓகேங்களா, இந்த 9 அந்த சைடு போயிடுச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 2y = 5 - 9 என்ன வரும்? -4. ஓகேங்களா, 2y = -4. அப்போ y = -4 டிவைடட் பை இந்த இடத்துல -2y வரும். ஓகேங்களா, மைனஸ் இருக்குது. இப்போ -4 டிவைடட் பை -2. ஓகேங்களா, மேலேயும் கீழே மைனஸ் வந்து கேன்சல். 2 2s are 4. அப்போ y = என்ன வரும்? 2. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். x = 1, y = 2, z = 1. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் பார்ப்போம்.